வணக்கம் நேர்களே. இந்த வீடியோ தொகுப்பில் என்ன விஷயம் பத்தி பார்க்க போறோம்னா, அருளாடிகள் உடுக்கை வாசிச்சுக்கிட்டே தெய்வத்தை பாடி வர்ணிச்சு அழைப்பாங்க இல்லையா? அது போல அந்த பாடல்களை உடுக்கை வாசிச்சுக்கிட்டு தெய்வத்தை எப்படி வர்ணிச்சு அழைக்கணுன்ற விஷயத்த நம்ம சேனல்ல பதிவிடுறதா இருக்கு. அந்த மாதிரி பதிவிட்டால் உங்களுக்கு அதுல பார்க்கறதுக்கு ஆர்வம் இருக்கா? அது போல வீடியோவை பதிவிடலாமா எனக்கு கொஞ்சம் தெரியப்படுத்துங்க. ஏன்னா நான் பாட்டுக்கு பதிவிட்டுட்டு உங்களுக்கு ஆர்வம் இல்லாமல் விட்டு நம்ம சேனலை விட்டு விலகி போயிட்டீங்கன்னாக்கா அது வரை கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாகி போயிடும். அதுக்காகத்தான் கேட்குறேன். நீங்கள் போடலாமா என்ன ஏதுன்றத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. பேசிக்காக எல்லாருமே எல்லா பூஜாரியும் உடுக்கையாகப்படுத்து பயன்படுத்துவோம். அது போல தான் நானும் உடுக்கையாகப்படுத்து பயன்படுத்தி பூஜையின் போது உடுக்கை இசைச்சு தெய்வத்தை வர்ணித்து பாடி அதுக்கடுத்து தான் பூஜை கொடுப்பேன். அருள் வாக்கு கேட்கறதுக்கு யாரும் வந்தாலும் உடுக்கை அடித்து தெய்வத்தை வரவழைச்சி அதுக்கடுத்து ஆவகனப்படுத்திக்கிட்டு அதுக்கடுத்து தான் நான் அருள் வாக்கு சொல்ல ஆரம்பிப்பேன். அதனால் கொஞ்சம் எப்படி பாடுறது, எப்படி பேசிக்காக நம்ம தெய்வத்தை அழைக்கிறது, மந்திரங்கள் இல்லாத பாடல் மூலியமாக எப்படி தெய்வத்தை அழைக்கிறது, அந்த விஷயத்த பதிவிடுற ஒரு மனசுக்குள்ள எண்ணங்கள் தோணுச்சு. அதுக்காக தான் அப்படி போட்டால் பார்க்கறதுக்கு நம்ம நண்பர்கள் தயாராக இருக்காங்களா, அது போடலாமா இன்னைக்கு கேட்கறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் பதிவிடுறேன். உங்களுக்கு ஆர்வம் இருக்கக்கூடியவங்க வாட்ஸ்அப்லேயும் சொல்லலாம், அல்லது நம்மளுடைய சேனலுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ்லேயும் நீங்கள் பதிவிடலாம். சரிங்களா? அதனால் உங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்குது என்ன ஏதுன்றது எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த விஷயத்தை போடலாமா என்னன்றது சொன்னீங்கன்னாக்கா நான் அடுத்த கட்ட முயற்சியாக வீடியோ பதிவிடுறதா இருக்குது. மேலும் மந்திர யந்திர தந்திர விஷயங்கள் அனைத்துமே மீண்டும் பதிவிடதான் செய்வேன். இப்போ இந்த தெய்வத்தை அழைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன ஏதுன்றது உங்களுக்கு ஒரு வாட்டி செஞ்சு காட்டலாமே ஒரு சின்ன ஒரு ஆசை. அதுக்காக வேண்டிதான் இந்த பதிவு போடுறேன். ஆர்வம் இருக்கக்கூடியவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மீண்டும் அருள் வாக்கு கேட்குறதா இருந்தாலும் சரி, அல்லது மை தாயத்து விஷயங்கள், மூலிகை விஷயங்கள், கருங்காலி மாலை, கருங்காலி தண்டம், இந்த மாதிரி தேவைப்படக்கூடியவங்க, இந்த மாதிரி பொருட்கள் தேவைப்படக்கூடியவங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. வசியமை, வசிய இடுமருந்து, ஆண் பெண் இடுமருந்து, அந்த மாதிரி விஷயம் நம்மக்கிட்ட இப்போ இருக்குது. தாராளமாக நீங்கள் நம்ம தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். சரிங்களா? அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவிட்டிருக்கேன். குறிப்பாக இந்த பொருட்களுக்காக கிடையாது. உடுக்கை வாசித்து பாடல்களை பதிவிடலாமா, தெய்வத்தை வர்ணித்து பாடக்கூடிய பாடல்கள், விநாயகர் பாடல், முருகர் பாடல், மீண்டும் அங்காளம்மன் பாடல், சரஸ்வதி பாடல், எம்பெருமான் பாடல், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. உடுக்கை வாசிச்சுக்கிட்டே நம்ம ஒரு தெய்வத்தை அழைக்கிறோட முறையாக இந்த மாதிரி தான் நம்ம தெய்வத்தை அழைக்கணும். இத்தனை தெய்வத்தை வணங்கிட்டு அதுக்கடுத்து தான் நம்ம உபாசன தெய்வத்தை நம்ம அழைச்சி பூசை கொடுத்து தெய்வத்துக்கு நம்ம மகிழ்விச்சு நம்மளுக்கு தேவையான விஷயங்களை நம்ம மந்திரங்கள் மூலியமாக ஜெபிச்சு வாங்கிக்கணும். சரியா? அதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. தேவைப்படக்கூடிய நபர்கள் நம்மளை தொடர்பு கொண்டு பொருட்களையே வாங்கிக்கிங்க. இந்த விஷயங்கள் பதிவிட்டால் ரொம்ப நம்மளுக்கு உதவிகரமாக இருக்கும்னு சொல்லிட்டு யோசிக்கக்கூடிய நண்பர்களும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவாக அந்த வீடியோவை பதிவிடலாம். மந்திர வீடியோவும் கூட சேர்ந்து வரும். சரிங்களா? பூஜை விஷயங்களும் கூட சேர்ந்து வரும் நம்மளோட வீடியோவில். தொடர்ந்து ஆதரவு தந்து நம்மளுக்கு உதவி பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.